வெல்கம் டு நிருபிரபா சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு தாங்க காட்ட போகிறேன். பாருங்கள், என்னென்னு தெரியுதா? இது 2 இலைகள் வேணும். இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வைக்கணும். என்ன இலைகள் நீங்கள் கண்டுபிடிங்க, பார்க்கலாம். நான் சொல்கிறேன் வீடியோக்கு நடுவில். தக்காளி சின்னதாக 2 கட் பண்ணி வைக்கணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. தாளிப்புக்கு மிளகு, ஜீரகம், வெந்தயம், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, கடுகு தாளித்ததும் நீங்கள் தாளிப்புக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, மிளகு, வெந்தயம், ஜீரகம், இது கடுகு வெடித்ததும் போட்டுக்கோங்க. போட்டதும் சின்ன வெங்காயமும் தக்காளியும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப கொஞ்சம் நிறையாவே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அவங்கவுங்க விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுடணும். அந்த தாளிப்பு போட்டதும் சின்ன வெங்காயமும் போட்டுடணும். போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டு திருப்பி தக்காளியும் போட்டுக்கணும். நம்ம இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். இந்த குழம்பு கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளியும் போட்டு லைட்டாக கலரி விடணும். தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக போடணும் கூட இல்லை. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பெருசாக போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த 2 இலைகளும் இதில் போட்டுக்கலாம். அந்த 2 இலை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னென்னு? இது விசேஷ காலங்களில் நம்ம பயன்படுத்துகிற இலை தான். ஒன்று நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். இந்த 2மே நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். அதாவது ஒன்று கற்பூரவள்ளி இலை. இது எங்கள் வீட்டிலையே விளைவிச்சது தான். அது நான் ஒரு 4 இலைகள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெத்தலை விசேஷ காலம்லாம் நம்மளுக்கு பயன்படுத்துவோம், சாமிகளுக்கு. அந்த இலைகளை இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம குழம்பு செய்யும்போது ருசியும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் நிறைய இருக்குது. உடம்பு கொஞ்சம் சோர்வாகவோ இல்லாட்டி சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு நீங்கள் சூடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு. பாருங்கள், வதங்கினதும் அந்த இலைகளும் போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பு தண்ணியும் ஊற்றிட்டேன். பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் ஊற்றி நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். பருப்பு வேக வைக்கும்போது நான் வெந்தயம் போட்டு தான் வேக வைப்பேன். அதனால் இதில் நான் தாளிப்பில் கொஞ்சம் வெந்தயம் கம்மியாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், கொதித்து வந்ததும் புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கலந்து விட்டு மூடி வச்சிடணும். நான் 1 பை 1 உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காட்டணும் சொல்லிகிட்டே நான் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் நல்லா கொதித்து வரும்போது மல்லித்தூள் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் மல்லித்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம். இது எல்லாமே வாசமாக இருக்கும். குழம்பு கொதிக்கும் போது வீடே வாசமாக இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு, அதாவது இந்த இலையிலேயே உங்களுக்கு காரம், அதாவது காட்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் குட்டீஸ் இந்த குழம்புன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதீங்க, கீரை குழம்புன்னு சொல்லுங்கள். அப்போ தான் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் சொன்னேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
பாருங்கள் கொதித்து வரும்போது அந்த மிளகு வந்து வெந்து மேலே வந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக வெல்லமும் போட்டிருக்கேன். அதுவும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு வந்து குளிர்காலத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காரசாரமாக நல்லா கொதித்து வரும்போது, அதாவது இறக்கி வைக்கும்போது தேங்காயும் போட்டு துருவின தேங்காயும் போட்டு கலந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சூடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் விட்டு இந்த குழம்பும் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். இதோட சைட் டிஷ் பாருங்கள், வெற்றிலை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கலந்து ஒரு வாய் வைக்கலாமா? கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.